வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Yes, Bala, welcoming Color Kannadi fans to RRRRRRR. என்ன சார், செமையான ஒரு மேட்ச். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அப்படியே போன மேட்சோட ரிவ்யூவில் நீங்கள் சொல்லியிருந்த நிறைய விஷயங்கள்லாம் அது மாதிரி நடந்திருக்குது. எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா? இப்போதான் சமையல் போய் ஒரு 4 பால் எடுத்துன்னு வந்தேன். டிவி இங்கே வந்து அந்த மாதிரி அடிச்சாங்க சிக்ஸ். அது இஷாந்த் கிஷன் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் பாஸ். அதை ரீப்ளே போகிறதுக்குள்ள இன்னும் வச்சிருந்தாரு. அவங்க ஓடி வராங்க டெக்னிக்கல் டீம். கொஞ்சம் மெதுவாக அடியாட்டு அந்த மாதிரி ஒரு அடியாச்சு. மேட்ச் எப்படி 210 ரன்ஸ் எப்படி பாசிபிளான்னு கேட்டாங்க. இம்பாசிபிள்னா மிஷன் இம்பாசிபிள் இல்லை, கிஷன் இம்பாசிபிள்னு. சிங்கிள் ஹேண்டட் டென்னிஸ், கிரிக்கெட்டே இல்லை டென்னிஸ். அவரும் சூரியகுமார் யாதவ் நீங்க அச்சா அடிக்கு நம்மளோட 26 ஜனவரி பரேட் இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ல அவங்க 2 பேர் மிஸ் ஆகி மாதிரி அமிச்சுன்னே நாங்க பாருங்க, அதை போடுவாங்க பரேட்ல கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு லவ்லி டிலைட்ஃபுல் மேட்ச் சார். T20னாலே வந்து இந்த 6 ஹிட்டிங் அப்படின்றது வந்துட்டு ரசிகர்கள் எல்லாம் அவ்வளோ விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மேட்சாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் சார், நம்மளோட இவங்க இங்கே நியூசிலாந்து அணியோடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிம் சேஃபெட்ன்றவர் இன்னைக்கு மேட்ச் உள்ள வராரு. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணுறாங்க. டிம் சேஃபெட்டோட திடீர்னு அந்த ஸ்டார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு 3 ஓவர் 4 ஓவர் அவங்க அடிச்சு அடியை பார்க்கும்போது அடே எங்க அப்பா இது எங்கேயோ போகும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போவே ஸ்டார்டிங்லேயே ஓவருக்கு 10 ரன் அடிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து 230-40 அசால்ட் அடிச்சிருவாங்க போல அப்படின்னு. பட் வி கட் டவுன் த ரன்ஸ் அதுக்கப்புறமா. ஸோ இந்தியாவுடைய பவுலிங் எஃபர்ட் எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா? பியூட்டிஃபுல்லா கொடுத்தீங்க லீடு தான் விஷயம். முதல் 5-6 ஓவர்ல 11 to 12 ரன்ஸ் அந்த ஓவர் வச்சு வாங்க வாங்கிருக்காங்க. அதுல வருண் சக்கரவர்த்தியை கொண்டாந்தாங்க, சைப்பட் அடிச்சாரு. ஏன்னா அவர் வந்து ஊரை விட்டவே இல்லை. ராய்ப்பூர்ல இருந்து வேற எங்கேயாவது துங்கார்பூர் லெவல்ல எங்கேயும் அடிக்கணும்னு பார்த்தாரு. அதுல மாட்டினார். அது லக் ஆக்சுவலா வரும். ஏன்னா திருப்பி ஃப்ரண்ட் ஃபுட், நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டது அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. கிளென் பிரிப்ஸ் மாதிரி பிளேயர்லாம் போட்டிருந்தா அது வெளில போயிருக்கும். ஸோ சைஃபர்ட் வந்து சூப்பர் பிரேக் த்ரூ கொடுத்தாரு வரும்னு இல்லைன்னு சொல்லுது. இப்போவும் சொல்றேன் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு உங்களை அடிச்ச 6 உங்களோட பெஸ்ட் போலிங் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு உங்களை அடிச்ச ரன்ஸ் எல்லாம் பேக் ஃபுட்ல அடிச்சாங்களா ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிச்சாங்கன்னு சொல்லுது. உங்களை அடிக்கிற 6 எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட் தான். பேக் ஃபுட்ல உங்களை அடிக்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேக் ஃபுட் தான் போட்டாலும், அதனால விக்கெட் டேக்கிங் போட வேணாம். ஃபிளைட் பண்ணி பீட் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணா போயிடும் மேட்ச். கண்டெய்னிங்க்கு எக்கானமிக்கு போடணும். அதை யாரோ கரெக்டா 7வது 8வது ஓவருக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவா பாண்டியாவா யார் சொன்னாங்கன்னு தெரியல. லெட் அஸ் போல் ஸ்லோ பட் லெட் அஸ் போல் வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ், வைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப். இது சொல்லி அந்த பாலிசியில் என்னாச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க. 16th 17th ஓவர் 6 ரன்னும் 7 ரன்னும் ஆர்ஸ்தீப்பும் ஹார்திக் பாண்டியாவும் போட்டது. ஸோ அதுல கர்ணாபுரம் ஏறிட்டாங்க. அவங்க வந்து மெந்திய பிடிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 240 போக வேண்டிய ஸ்கோர் இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல்லா மிடில் மாத்தினோம். ஸ்டம்ப் ரேஞ்சில் போட வேணாம், வெளியில போடணும். குல்தீப் வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து ராங்கா அந்த ஸ்ட்ரோக் எப்படி இவர் சைஃபர்ட்டுக்கு வருண் போட்டாரோ, அதே மாதிரி குல்தீப் கிளென் பிலிப்ஸ் எடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ். ஷுவர் 40+ பார்த்து இல்லாட்டா. அண்ட் ஹர்திக் பிரில்லியண்டா போட்டார் போலி, அவுட்ஸ்டாண்டிங் போலி ஹர்திக். ஆஸ்தீப் வந்து செகண்ட் ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஓவர் டாப் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ரொம்ப பேடா போட்டாரு. திருப்பி தலைவன் வருண் தான் வந்து ஒரு மாற்றி விடுவாங்க மேட்ச். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓவரால் என்ஜாயபிள் மேட்ச். ஃபீல்டிங்கை பற்றி நம்ம அவசியம் பேசணும் சார். இப்போ குல்தீப்போட ஸ்பாட் இந்த பிளேயிங் லான் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு டிபேக்கிள் தான் சார். இப்போதைய காம்பினேஷன் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜஸ்பிரிட் பும்ரா ரெஸ்டட் அண்ட் ஆல்சோ வந்து இவர் நம்ம அக்சர் பட்டேல் வந்து ஃபிங்கர் இன்ஜுரினால வந்து ஒரு 2 பேர் உள்ள வராங்க. இவங்க 2 பேர் வெளியே போயிட்டு ஒரு ஃபுல் டைம் பவுலராக இருந்த ஜஸ்பிரிட் பும்ராக்கு பதிலாக ஃபுல் டைம் ஸ்பின்னரான குல்தீப்பும், ஆல்ரவுண்டராக இருந்த அக்சர் பட்டேலுக்கு பதிலாக ஆல்ரவுண்டரான ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணா உள்ள வராரு. இந்த மாதிரி ஒரு லைக் டு லைக் சேஞ்சஸ் இப்படி பண்றாங்க. இதனால குல்தீப் உள்ள வந்தாரு. மற்றபடி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு வருண் சக்கரவர்த்தி போன்ற ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு பேட்டிங் ஓரளவுக்கு ஆடலாலும் பரவாயில்ல, இன்னொரு ஸ்பின்னர் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு அக்சர் பட்டேலா இருக்கிறதோ இல்லை வாஷிங்டன் சுந்தரா இருக்கிறதோ தான் பெட்டர்னு பாக்குறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது குல்தீப் மிஸ்ஸஸ் அவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஏதோ கிடைச்சிருச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ட்ரை பண்ணி தான் ஆகணும். எனக்கு பிசாரா இருந்தது. நம்ம சொல்லுவோம் டூபே நல்லா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு டூபே ஃபர்ஸ்ட் ஓவர்ல வைட்டல் விக்கெட். டேரல் மிச்சல் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். நீங்க ஆக்சுவலா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க டூபே பெருசா பவுலிங் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிஃபோர் திஸ் IPL நினைக்கிறேன், அதெல்லாம் வரைக்கும் இல்ல ஆஃப்டர் த IPL ஆல்சோ. அப்ப நீங்க ஒவ்வொரு மேட்ச் சொல்லிட்டு தே ஷுட் ஆக்சுவலி யூஸ் டூபே அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து இந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், இந்த நைட் நேரத்துல டியூ ஃபேக்டர் இருக்கும் போதெல்லாம்
அந்த ஸ்கிட்டிங் ஆனா ஸ்லோவா அவர் போடுற பால் வந்து நீங்க சொல்ற மாதிரி பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு சார். ஆமா. டாரில் மிச்சல் டேஞ்சரஸ் பிளேயர். அவர் எடுறாரு 7 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த ஏகாட்டில் என்ன கோவம் தெரியல. நீங்க ஹர்ஷ்தீப் டிபெண்டபிள் பவுலர் இல்லைன்னு சொல்ல, ஹர்ஷித் ராணா விக்கெட் டேக்கிங் பவுலர் பட் கன்சீடிங் லாட் ஆஃப் ரன்ஸ். அப்படி இருக்குச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பும்ரா சரியா போடலன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ்மெண்ட் வேற ஒரு பவுலர் கொண்டுருவீங்கல்ல. ஸோ இப்போ ஹர்ஷ்தீப் சரியா போடல, 30 ரன்னுக்கு மேல முதல் 2 ஓவர்லயே. அப்போ டூபே இது கட் பண்ணீங்க, இன்னும் கம்மியா இருக்கும் ரன்ஸ். சாரி, எனக்கு புரியவே இல்லை. ஒரே ஓவர் வைட்டல் விக்கெட், ஜஸ்ட் 7 ரன்ஸ் கன்சீடட். அண்ட் இஸ் bowling வெரி பிரில்லியன்ட்லி, வெரி இன்டெலிஜென்ஸா போடுறாரு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, பட் எனிவே இதுல வந்து ஸ்லோவர் ஸ்டஃப் நீங்க போட தான் நீங்க தப்பிக்க முடியும். பிகாஸ் ஃபுல் ஃபிளெஜ்டு ஷாட், ஃபுல் ஃபிளெஜ்டு எஃபர்ட் எடுக்கணும் அடிக்கிறதுக்கு. நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணா போகும்னா அது ஃபாஸ்ட் bowling கொண்டு தான் போகும். அதனால மெது ஸ்லோ போல் த பெட்டர் சேஃபர் ஃபார் யுவர் டீம். அதை நம்ம என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வாஸ் பெட்டர் ஃபார் அஸ். சாண்ட்னர் தான் உங்களுக்கு போன வீடியோல சொன்ன மாதிரி பவர் பிளேல வந்தாரு, பட் ரொம்ப டிமாரலைஸ் ஆயிட்டார். இந்த நம்ம ஃபோக்ஸா அவரு கொடுத்த ரன்ல ஒண்ணு கொடுத்துக்கிறாரு பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். எம்ஜிஆர் ஃபேன் பொழுது ஊருக்காக கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா இந்த மேட் இன்டர்வியூ இந்த ஃபோக்ஸும் தான் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் ஓவர்ஸும் க்ளோசிங் ஓவர்ஸும் போட போறாங்க. க்ளோசிங் ஓவர்ஸ் போடுங்க, டீமையே க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்படி போட்டா, அதுவும் இந்தியன் பிச்சஸ்ல. யோசிச்சு பாருங்க இப்படியா போடுறது. ஒன்னு யாருக்கு இருக்கணும், இல்ல ஸ்லோ ரன் டிசப்டிவா இருக்கணும். வாரி சாயந்தரம் குத்துனே இருக்கிறாரு. அந்த திருப்பி அந்த மிச்சல கடைசியில போடுறது ஆக்சுவலா முடிகிற சமயத்து நிச்சயமா போடுற ஓவர். அதுக்கு ஃபோக்கஸ் கொண்டு அவரே வந்து போவாரு. ஸோ அதான் ஒன்றும் கேப்டன்சி சூரியகுமாராவது பிரமாதம் ஹேண்டில் பண்றாரு. பட் ஃபார் த டூபே விஷயம், டூபிஎஸ் மாதிரி டூபிஎஸ்ஸா இருந்தது. இவர் ரொம்ப பேடா பண்ணிருக்காரு சாண்ட்னர். ஐ டேக் பேக் மை வேர்ட். அவர் பெரிய ப்ரொஃபசர் லெவல்ல நிறைய போல இருக்குன்னு நினைச்சேன். அவர் கோவம் வந்துச்சு நான் சொன்னது. இந்த ப்ராசஸ்ல ஈஸி கேட்ச் அவர் விட்டார். டெரிஃபிக் ஃபீல்டர், பாப்பர் ஃபீல்டர், அவர் போய் விட்டார் அந்த கேட்ச். சார் வித் T20 வேர்ல்டு கப் கம்மிங் அப், இந்த நியூசிலாண்டோடைய அந்த டாப் ஆர்டர் பேட்டிங் இன்னுமே ஷார்ட் ஆகாம இருக்கு சார். இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் T20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த மேட்ச்க்கே வந்து முதல் மேட்சோடைய இதுக்கப்புறமா இவங்க இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ அவங்களுடைய அந்த டாப் ஆர்டர் ரச்சின் ரவீந்திரா இருக்கணுமா கூடாதா, டேரில் மிச்சல், டெவான் கான்வே, இதில் யாரு வந்து T20 ஃபார்மெட்டுக்கு செட் ஆகாத பிளேயரு, இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு பிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு டவுட் இந்த 3 பேர் மேலே இருந்துட்டே இருக்கு சார் தொடர்ந்து. ஆமா, அவங்களுக்கு நமக்கு 2 பேர் வந்து ஒரு 2 பேட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஓடி வந்து மெதுவா போடுற பால் ஏர்லி ஆடி அவுட் ஆறாங்கன்னா அதை பண்ணக்கூடாதுன்னு 2 பேர் பிரமாதம் ஆடுறாங்க. ரிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் அந்த பிரச்சனை அந்த திருப்பி ஒரு ரிடீம் பண்றதுக்கே ரெக்கவர் ஆகுது அதுல இருந்து. அது சுத்தமா இல்லை அந்த டீம்ல. திருப்பி வரவங்களும் அதே மாதிரி இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கிரிக்கெட் இருக்காங்க அவங்க டீம்ல. இவன் நம்ம வந்து அடாப்டபிலிட்டி பெட்டரா இருக்கு. 2 விக்கெட் போயிடுச்சா, 6-2 எப்படி நெக்ஸ்ட் ஆடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க திருப்பி நான் சொல்றேன், அபிஷேக் சர்மாவுக்கு நம்ம கொஞ்சம் காஷியஸா அபிஷேக் சர்மாவை காஷன் பண்ணோம். அவங்க ஓடி வந்து முட்டியை பார்த்து கரெக்டாக பில்டிங் போடுவாங்க இந்த ஸ்ட்ரோக் ஆடுறதுக்கு. சஞ்சு சாம்சன் பாருங்க, முதல்ல நம்ம சொல்லல அந்த ஒரே ஒரு ஃபீல்டர் வச்சு அவருக்கு துருதுரும் அவன் அந்த ஆளுடைய டேலண்ட்டை ட்ரை பண்ணுவான், எப்படி பிடிக்கிறான் பார்க்கலாம். அவனுக்கான வச்சு அவர் வந்து பின்னாடி போயிடணும். ஒரு 8 அடி உள்ள வந்துட்டு அதை அந்த கேட்ச விட்டார். ஜாக்மேன் விடுறாரு, அவர் விடுறாங்க. நீங்க கிரவுண்ட் ஃபீல்டிங் தானே பேடா பண்றீங்க, நாங்க ஏரியல் லெவல்ல கண்ணாபுரன் பேடா பண்ணணும். எல்லாரும் திருஷ்டியா நியூசிலாந்து தான் நல்ல ஃபீல்டிங் சைடு நினைச்சேன். அவங்க இன்னைக்கு இவ்வளவு பேடா ஃபீல்டிங் பண்றாங்க, அது ரொம்ப ஆச்சரியம். நம்ம சைட்ல ஃபீல்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கில்கிறிஸ்டன் லாராவோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரோக்ஸ் கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி மேசிவ் பவர், ஜஸ்ட் ஷாட் பிக் பண்றாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பீட் எல்லாம் கிளாசிக் மின்னல் வேகத்துல பிக் பண்றாரு. ரொம்ப பிரமாத கேம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக நம்ம ஃபீல்டிங் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவருக்கு யாராவது சொல்லணும், பால ஃபீல்டிங் பண்ணிட்டு கீப்பர் 2 இருக்கு, போலிங் 2 இருக்கு, 2 இடத்துல தான் ஸ்டம்ப் இருக்கு, அந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அடிக்கணும். பிச்சில் போய் பால ரொம்ப த்ரோ அடிச்சு நடு பிச்சில், அதுக்கு ரன் அவுட்லாம் கிடையாது. அது யாரும் சொல்ல நீங்க அவருக்கு ஒரு த்ரோ ஸ்டம்ப் போகாம எங்கேயோ லெக்கம் போயிருக்கு, ஸ்ட்ரெயிட்டும் போயிருக்கு, யாரையாவது த்ரோ வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஃபீல்டிங் ரொம்ப பேடா இருக்கு. டைவ் அடிக்கிறமே அடிக்கும், டைவ் வச்சு பாலை தொட்டுடும். அந்த முத்துக்காலையா யாரோ ஒரு ஆக்டர் ஒருத்தர் வடிவரு துரத்தின் போயிட்டு செத்து விளையாடலாம போய் தொட்டுட்டு, அது மாதிரி நீங்க டைவ் அடிக்கும் போது அந்த பந்த கவின்னு டைவ் அடிக்குமே தவிர கேமரா எல்லாம் பாது ட்ரை பண்ணும்பா, என்ன பண்ண முடியும், கைப்பட்டு போயிடுச்சு. பாஸ் கிச்சன் ஆரம்பிச்சார் மேட்ச் ஆரம்பத்துல.
பவுண்டரி கிட்ட தொடுக்க வேண்டியது கையில போட்டு ஒரு டிஃப்ளெக்ஷன். என்ன சொல்றாங்க, என் பக்கத்துல வர போற இன்னும் கொஞ்சம் தள்ளி ப்ரோ வைக்கிறேன் அந்த போற அம்பையர் கொஞ்சம் லேட்டா தானே கொடுப்பாரு, ஒரு 5 செகண்ட் அதை போகணுன்றாங்க. அப்படி பண்ணா நம்ம மேட்ச் போயிடும் திருப்பி. ஃபீல்டிங் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது பாரு. சார் இஷான் கிஷனோட இன்னிங்ஸ் பத்தி சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சார். அவருடைய இன்டென்ஷனே இன்னைக்கு வந்து இன்னைக்கு மேட்சை இந்தியா இந்த சேஸ்ல ஜெயிக்கணுங்கிறத தாண்டி எவன்லாம் வந்து நான் நம்பர் 3ல எதுக்குன்னு கேள்வி கேட்டானா அவனுக்கு தாண்டா இந்த இன்னிங்ஸ் இந்த வச்சுக்க அப்படின்னு என்ன உட்பட அந்த மாதிரி ஆட்களுக்கு தாண்டா இந்த இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்தது ரிவர்ஸ் ஸ்விட்ச் ஹிட்டு என்னென்னமோ பண்ணாரு சார். யா, இஷான் கிஷன் டிலைட் டு வாட்ச், நோ டவுட் அபவுட் இட். என்ன கிரேட் சான்ஸ் கொடுத்தாங்க, ரெண்டாவது சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு உள்ள வர்றதுக்கு என்ட்ரியே இல்லை. இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காருலாம் பேசியிருந்தோம். பட் என்ன கிரேட்னா அந்த உள்ளுக்குள்ள வந்த அந்த சான்ஸை பிரமாதமா யூஸ் பண்ணிக்கிறாரு. பட் அந்த அதர் சைட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலர் கூட நியூசிலாந்துல ஏதாவது ஒரு டென்ட் கிரியேட் பண்ற மாதிரியே இல்லை பாஸ். நீங்க ஒன்னு எக்கானமிக்கு ஒரு டைப் ஆஃப் போலிங் போடணும். நம்ம செகண்ட் ஹாஃப்ல முடிச்சோம் பாத்தீங்களா, 16th 17th ஒரு போட்டு காமிச்சோம் பாருங்க பியூட்டிஃபுல்லா. அவன் நல்ல பேட்டர்ஸ் இருக்கச்சு கண்டினியூ பண்ணி காமிச்சோம். சாண்டர் பியூட்டிஃபுல்லா அப்போ கூட நிறுத்தி காமிச்சோம். ஸோ இவங்க ஒன்னு ஒரு பிளான், சஞ்சு சாம்சனுக்கு ஷார்ட் பால போட்டு தூக்கி வச்சு டீப் காலையில பிடிக்கிற மாதிரியோ பெட்வீட்ல பிடிக்காம ஒரு பிளான் அது சரி விக்கெட் எடுக்க போறோம். அந்த பிளானோ இல்ல நம்மள மாதிரி வைட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லோ போலிங் அப்படின்ட்டு ஒரு பிளான். இது ரெண்டுமே இல்லாம வழக்கம் போல அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஒரே பால் 2 சிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. எது ரீப்ளே காட்டுறீங்க, நானே டிஸ்க் கொடுத்துட்டு போறேன் அப்படி அவர் முகத்துல ஒரு கவலையே இல்லை. அவர் ஃபீல்ட்ல அவர் செட் பண்றாரு. இவரை வந்து அந்த ஏ ஸ்டாண்டுக்கு பின்னாடி அனுப்புங்க 4வது டேயர்ல. இவரை பெவிலியன் டேரஸ்ல மாடி காமிச்சிருங்க. சாண்ட்னர் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மாடியில ஒருத்தரோட தோல்ல உட்காந்து, ஏன்னா எனி டைம் யார் வேணும் அடிப்படலாம் என் போலிங்ல அப்படின்ட்டு ஒரு 2000 ரன் கொடுக்குறாரு 6 ஓவர்ல. அது மாதிரி போட்டா சாண்ட்னர் யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியல. டோட்டல் டிசாரியர் இருக்கு டீம். என்ன வேணும், அதாவது டோட்டல் டாமினேஷன். நம்ம அவங்க கிரிக்கெட் டமினேஷன் மாதிரி இருக்கு அவங்க கிரிக்கெட் ஆடுறத பார்த்தா. அந்த மாதிரி டோட்டல் வாங்க இருக்கு மேசக்கர். சார் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு அபிஷேக் சர்மா ஏதோ ஒரு ரேர் ஃபெயிலியர் காட்டுறாரு, ஓகே. சூரியகுமார் யாதவ் என்னைக்காவது ஒரு ரேர் ஃபெயிலியர் காட்டுவாரு, அதுவும் ஓகே. பட் ஆனால் நம்மளுடைய இப்போ டாப் 3ல வந்துட்டு சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் சார் நிறைய மேட்சஸ் நல்லாவே விளையாடி கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ் சூப்பராக விளையாடினாரு. பட் இந்த சுப்மன் கில் வந்ததுக்கு அப்புறமா அவரை கீழே இறக்குனாங்க, திரும்பவும் மேலே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அது ஒரு காரணமா சொல்லி இல்ல வந்துட்டு நான் வந்து பாஸ்கி சார் சொல்ற மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி பிச்சஸ்லாம் சூப்பரா ஆடிடுவேன், இந்த மாதிரி பிச்சு மட்டும் தான் பிரச்சனை நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ வந்துட்டு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்னா அது வேற, ஆடுறது இந்தியன் கண்டிஷன்ஸ். இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்க போற T20 வேர்ல்டு கப் வரப்போகுது இப்போ. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அன்னைக்கு நீங்க வந்து மேட்சை கொல்கட்டால வச்சா நான் அடிப்பேன், ராய்ப்பூர்ல வச்சா மட்டும்தான் நான் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். ஸோ வெர்சட்டாலிட்டி இருக்கணும்ல. சஞ்சு சாம்சன் ஈகோவே பார்க்காம ஒண்ணு பண்ணும். ஹர்திக் பாண்டியா எப்படி ஆடுறாரு, ஒன்னு காலை வச்சு ஃப்ரண்ட் ஃபுட், அப்சல்யூட் ஃப்ரண்ட் ஃபுட், ஃபுல் ஃபிளெஜ் ஃப்ரண்ட் ஃபுட் ஆர் கம்ப்ளீட்லி பேக் அப்படி ஆடிட்டா பெட்டர். காலை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல சும்மா ஆடணுமே ஐ எம் ட்ரைங் டு கிளியர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி ஃபீல்டிங் வந்து இட் இஸ் நாட் அ ஜெனுவின் அட்டெம்ப்ட் டு ஸ்டாப் த பால், இட் இஸ் ஜஸ்ட் டு கேரஸ் த பால். எப்படி ஃபீல்டிங்ல போடுமோ அந்த மாதிரி நான் இந்த இடத்துல இப்படி ஆடுறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு ஆடினா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 or 4 ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்தா ஃபுல் ஃபிளெஜா அடிக்கணும்ன்றேன். அரை அடிச்சு விஜய் சங்கர் ஹேஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் தி இன்னர் சர்க்கிள் அண்ட் பவுண்டரி. அடிக்கடி பால் போய் லாப் ஆகிருக்கும் ஆடுறது, டென்டேட்டிவா ஆடுறது. அதை தான் சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காரு. சூரியகுமார் யாதவ் என்னன்னா அந்த அரை ஆடுற மாதிரி இருக்கு, பட் அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங் இன்னும் பெட்டரா இருக்கு. அதுல பால் தாண்டி போயிருக்கு, கிரீஸ் பவுண்டரி லைனை தாண்டி போயிருக்கு. இவரு ரொம்ப ரொம்ப டென்டேட்டிவா தான் ஆடுறாரு. இதை ஒரு மாத்தின்னு ஆனும், இல்லைன்னா இதே மாதிரி எடுப்பாங்க. இங்க அபிஷேக் சர்மா இப்போ நான் வார்ன் பண்றேன், அந்த ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆகணும். அந்த பிளிக்க அடிச்சா ஃபுல் ஃபிளெஜா அடிச்சிடணும், கம்ப்ளீட்டா ரோப்ஸை தாண்டுற மாதிரி. காலில் போடுறது நான் ஒரு ஸ்ட்ரோக் ஆடுறேன் நானும், அது எனக்கு வீக்னஸ் இல்லைன்னு ஆடுற மாதிரி ஆடினா திருப்பி இதே மாதிரி எடுப்பாங்க சஞ்சு அடிக்கிற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் கொடுத்தாதான் இருந்தது, அதை பியூட்டிஃபுல்லா டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆட்டும், சஞ்சு சாம்சன் அவுட் ஆட்டும், பின்னாடி அடுத்தது ஏர்கார்டு ஆக்ஷன் வேற யார் வராங்க, நாங்க 2 பேர் போலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணது ரொம்ப பிரமாதமான விஷயம். எனிபடி கேன் ஃபிட் இன் எனி ரோல் அப்படின்றது ரொம்ப சூப்பரா காமிச்சாங்க. 642 அப்புறம் இந்த 30 அடிச்சது ரொம்ப ஜஸ்ட் ஸ்கிரேப்பிங் த்ரூ, அதெல்லாம் ரைட் பாசிபிள். பிகாஸ்
ஆன் அன் ஆவரேஜ் பர் ஓவர் யூ ஹேவ் டு ஸ்கோர் 1614 அப்படி இருக்கு ஆஸ்கிங் ரேட். அதுல டெவாஸ்டேட்டிங் இந்த மாதிரி அடிச்சது டாப் கிளாஸ். நான் தான் சொல்றேன், T20 பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல T20 ஒரு வேற லெவல் பிளேஸ் ஒன்று, ஒரு தனி பிளேஸ் ஸ்லாட் ஒன்று இருக்கு இந்தியாவுக்கு. அது டவுட்டே இருக்கு. அந்த மாதிரி அதுவும் சூரியகுமார் யாதவ் as a கேப்டன் அண்ட் கம்பீர் as a கோச் T20 ஃபார்மேட்ல எக்ஸ்ட்ராடனரி கிளிக் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா. சார் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சார், இப்போ ஒரு கேஎல் ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கள போன்ற பிளேயர்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய இந்தியன் டீம் பார்க்கும்போது, மெயினா T20 பார்க்கும்போது, இவங்க இப்ப இருக்கிற இந்த எல்லா பிளேயிங் லெவன்ல இருக்கிற இந்த எல்லா பேட்ஸ்மேனுமே நான் ஒரு டைப்பா விளையாடுவேன். நான் இதுதான் சஞ்சு சாம்சன், இதுதான் சூரியகுமார் யாதவ், இதுதான் அபிஷேக் சர்மா அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே ஒரு டெம்ப்ளேட் செட் ஆயிட்ட மாதிரி நமக்கு தெரியுது சார். இப்ப கேஎல் ராகுல நீங்க ஒரு டெம்ப்ளேட்ல உட்கார வைக்க முடியாது. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு டெம்ப்ளேட்ல உட்கார வைக்க முடியாது. தே கேன் பிளே ஸ்லோ. இப்ப விக்கெட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் பொறுமையா விளையாடுவேன். நான் 20வது கடைசி 3 ஓவர் அடிச்சுப்பேன். 50 ஓவர் மேட்சுக்கு அப்படி மாறிப்பேன் அப்படின்ற அந்த வெர்சட்டாலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற இந்த எந்த பிளேயர்ஸுமே வந்துட்டு இவங்க சிங்கிளா ஒரே டைப் தான், நான் இப்படிதான் விளையாடுவேன்ற மாதிரி இருக்குதுன்னு தோணுது சார். ஆமாங்க, நான் சொல்ல வர ஆன்சரை கேள்வியிலே கேட்டீங்க. இப்ப இந்த பிச்சுக்கு சேலஞ்சிங் கிடையாது பேட்டர்ஸுக்கு, இது டிலைட் பேட்டிங்க்கு. அதனால தான் அவங்க 200 அடிக்கிறாங்க, திருப்பி நம்ம 200 அசால்ட் அடிக்கிறோம். இதுல பிச்சு கொஞ்சம் வந்து ஹோல்ட் ஆகி வருது, இல்ல பயங்கர சீம் ஆகுதுன்னு அப்ப தெரியும். அப்ப ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட ஸ்டாண்டர்ட் அப்ப வேற மாதிரி அது ஆடுறது. ஹர்திக் பாண்டியா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. பிகாஸ் டபுள் மைண்ட் இல்லாம டென்டேட்டிவான ஸ்ட்ரோக்ஸ் ஆட மாட்டார். ரிங்கு சிங் அச்சாக் ஃபுல் ஃபிளெஜ்டு, நாட் ஜஸ்ட் ஃபிளிக்கிங். அந்த ஃபிளிக்கிங் வந்து எப்ப கிளிக் ஆகும் தெரியுமா? ஸ்டம்போட லைனுக்கு வெளியில, லெக் சைடுக்கு வெளியில பிச் ஆடுறப்போ ரொம்ப ஈஸியா கிளிக் ஆயிடும். ஆன் த ஸ்டம்ப் வருது நீங்க இப்படி ட்ரை பண்ணும்போது உங்க லக்கு அது மிடில் போடுறதும், பேட் லக்கு அது பிச்சில் பட்டு மேல போறதும், அது என்ன வேணா நடக்கும். அந்த மாதிரி. ஸோ அதனால அந்த 3 பேருக்கு வந்து அவங்க என்ன கண்டிஷன்ல வேணா. இப்ப லாஸ்ட் டைம் T20 நம்ம ஜெயிச்சோம் பார்த்தீங்கன்னா, கடைசியில் சூரியகுமார் யாதவ் டாப் கிளாஸ் கேட்ச் பிடிச்சி கிளாஸ் விக்கெட்டை பாண்டி அடிச்சது. அந்த மேட்ச் நீங்க பாருங்க, அக்சர் பட்டேலும் விராட் கோலியும் அந்த டஃப்பான பிச்சில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அக்சர் பட்டேல் ஒரு டாப் கிளாஸ் 50 அடிச்சாரு. ஒரு பக்கம் விராட் கோலி எக்ஸ்ட்ராடனரி ஆடினார். கொஞ்சம் நிதானமா 2 பால் பரவாயில்ல, நீ சாப்பிட்டுக்கோ, 3 ரன் தான், 4 ரன் நீ ஜெயிச்சுக்கோ, தட்டாலும் 2 6. அந்த டைப் ஆஃப் கேம். அதுதான் டெம்பரமெண்ட் கம்பைன்ட் வித் அக்ரெஷன், அது வித்தியாசம். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த கேட்டகரியில ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் அதுல வர ஒரு பேட்ஸ்மேன் தான் சார். பட் ஏன் இவர் இப்படி ஆயிட்டாருன்றது தான் ஒரு வருத்தமா இருக்கு சார். பிகாஸ் இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் இப்படி கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம், சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கேஎல் ராகுல் மாதிரி பொறுமையாவும் ஆடுவாரு, நின்று ஆடுவார், எல்லாம் பண்ணுவாரு. திடீர்னு என்னமோ இந்த ஓப்பனர் ஸ்லாட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப என்னமோ ரீசெண்ட் டைம்ஸ் சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி பிச்ல ஒரு மாதிரி ஆடுறாரு, மத்த எல்லா இடத்துலயுமே திரும்ப அதே மாதிரி ஆடி அவுட் தான் ஆடுறாருன்ற அந்த ஒரு இஷ்யூ இருக்கு சார். அதனால தான் இந்த question. பாஸ் உங்களுக்கு கிளியர் ப்ளோய் வைக்கிறாங்கன்ற இதுல யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு நோட்டீஸ் ஹூ த 2 ஃபீல்டர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் அட் தி பவுண்டரி. 9 ஆர் இன்சைட். அந்த 2 யாரே எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியுமே. இப்போ உங்களுக்கு லாங்கா வைக்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட போறாங்கன்னு அர்த்தம். லாங்கா வைக்கிறாங்கன்னா ஒரு டீப் ஸ்கொயர்ல வைக்கிறாங்கன்னா ஹுக்குக்கோ ஃபிளிக்குக்கோ போட போறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால தான் அங்க வைக்கிறாங்க. அந்த ஷாட் ஆடும்போது எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும்ன்றா பரவாயில்லையே. ஒரு பால் கிளைட் பண்ணி தள்ளிட்டு கூட மீதி பால் லாங் ஆஃப் இருக்கு, லாங் ஆன் இருக்கு, அதை ட்ரை பண்ணலாம்ல. அதையும் ட்ரை பண்ணாம நான் ஹாஃப் ஆர்டர் ஆடி மிட் ஆஃப் தான் அவுட் ஆவேன்னா தப்பு. 1 குட் நாட் ஃபார் சஞ்சு சாம்சன். இப்ப இஷான் கிஷன் போன மேட்ச் சரியா இல்லை. இன்னைக்கு வாங்க ஒரு கஷ்டமான ஷார்ட் ஆஃப் லைன் பால் ஃபார் சாண்டனர் சைட் மேல கிளைம் ஆகுது, அதை அடிக்கிறார் பேக் ஃபுட்ல. இப்ப நீங்க ஒண்ணும் வேணாம், வருண் சக்கரவர்த்தி இல்ல மீதி போலர்ஸ் லைக் ஹர்ஷித் ராணா ரன்ஸ் கிஃப்ட் பண்ணும்போது எத்தனை ரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல போச்சு, எவ்வளவு பேக் ஃபுட்ல போச்சு நீங்க பாருங்க. திருப்பி நான் சொல்ற தியரி புரியும். நீங்க more you force them onto the back foot, it takes an extraordinary player like De Villiers or KL Rahul to counter that. But almost 95% of the batters front foot அடிக்க தான் விரும்புவாங்க. ஏன்னா அதுதான் வித் த பாடி டெம்போட மொமெண்டமோட அடிக்க முடியும். நீங்க பேக்ல அடிக்கணும்னா ரொம்ப பெரிய பிஸ்டாவா இருக்கும். அதனால வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ், ஸ்லோ அண்ட் வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ், வைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம். ஏன்னா லெக் சைட்ல போட லோவா ஆயிடும். வைட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் அண்ட் ஸ்லோ. நீங்க என்ன மட்டமா போடுறீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, முக்கிய அச்சா ஸ்வீப்பர் கவர் தான் போகும், டீப் பாயிண்ட் தான் போகும். பட் ஆன் த ஸ்டம்ப்ஸ் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஆன் அ டெட் விக்கெட் விச் இஸ் அப்சல்யூட்லி 100% டிலைட் ஃபார் பேட்டர்ஸ். நீங்க ஸ்டம்ப் ரேஞ்சில் போட்டீங்கன்னா 200 ஷூரா போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த ஃபோக்ஸ், இந்த மேட் ஹென்ரி, இந்த மாதிரி போல சிஎஸ்கே இருக்கிறதால தான் நான் சொன்னேன்
200 கூட நம்ம பேட்டிங் டெப்த் இருக்கு, நல்லா இருக்கு சிஎஸ்கே. 200 கூட நம்ம அடிச்சிடுவோம். ஒரு 300 கூட கொடுத்துருவோம். இந்த மாதிரி bowling போட்டா. நேத்தன் எல்லிஸ் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்சீஸ் பவுலிங் லைன். நம்ம கிரவுண்ட் ஃபீல்டிங் யார்கிட்ட போனா 2G டெக்னாலஜி பத்தி பேசுற மாதிரி 2 கிராண்டட் யார்கிட்ட போனோம் வந்து பிக் அண்ட் த்ரோக்கு வந்தா பால மிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஷார்ட் மிட் விக்கெட்ல அர்ஷித் ராணா ஒரு மிஸ்ஃபீல் பண்ணி அதுல ஷார்ட் மிட் விக்கெட்ல மிஸ்ஃபீல் பண்ணி 2 ரன் போகுது. இதெல்லாம் கிரைம் இல்லைங்களா? யோசிச்சு நீங்க பாருங்க. ரொம்ப crucial games when we are fighting a very normal total, not a huge total. We're trying to defend a normal total, poultry total. அப்பெல்லாம் காலி இப்படி ஃபீல்டிங் பண்ணா. கேட்ச் ஓகே, கேட்ச் எல்லாருமே அவங்களும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுறோம். லைட்ஸ் காரணம், டியூ காரணம், ஸ்பின்னருக்கு ஃபுல் டாஸ் போச்சுன்னா டியூ, அதெல்லாம் ரைட். கிரவுண்ட் ஃபீல்டிங் தடுக்கிறது இந்த பிரச்சனை. தடுத்து த்ரோ அடிக்கிறத விட கையில ஸ்லிப் ஆகலாம். பாலை தடுக்கிறதே தப்பு தடுத்து இந்த பவுண்டரியில மட்டும் நான் சொல்றேன். கிரவுண்ட் ஃபீல்டிங் வந்து ஏதாவது ஒரு கோச் ஸ்பெக்டாகுலரா கைட் பண்ணணும். கிரவுண்ட் ஃபீல்டிங் ஆன் த பவுண்டரி எப்படி கட் பண்றது 2 runs எவ்ரி டைம் யூ கட் அ 4-2, அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கும் ஜெயிக்கிறது. ஆசிஸ் நேராவை போட்டா எப்படி சார் இருக்கும்? ஆஷிஷ் நேராது நமக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரு கோச்சா இல்ல லெவல் ஆடுறாருன்னு தெரியாது. ஏன்னா பரபரப்பா சிலிமிட் ஆடிட்டு வந்துருவாரு. நான் இங்க நிக்கிறேன், நீ போட்டேன்ருவாரு. அவரை ஃபீல்டிங் கோச்சா போட்டா சார், அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா ஃபீல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரதை விட்டுட்டு நான் என்ன நினைச்சேனாப்பா, ஃபீல்டிங் பண்றவங்க கிட்ட எல்லாம் அந்த நேரத்துல வந்து பேசிட்டு இருந்தா அதான் ஃபீல்டிங் கோச் நினைச்சிட்டேன். ஃபீல்டிங் பண்றவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருப்பாரு சார் அவரு. பண்ணா மீதி பேர்லாம் இவரை வந்து ஃபீல்டிங் கோச் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாரு. ஃபீல்டிங் ஒரு ஃபீலிங்கா அவங்க பேச்சுப்பாங்க, அதான் ஃபீலிங் கோச். ரைட், ஓகே சார், வெரி ஹாப்பி டு டாக் டு யூ சார் அகைன். நம்ம கண்டிப்பா 3வது T20 மேட்ச்ல பார்ப்போம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். யா இட் வாஸ் அ டிலைட் டுடே. ரன் கொடுக்குறோன்றது நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிட்ச்ல வந்து பேட்டர்ஸ் டிலைட்டா இருக்கு. பிட்ச் வாங்குவாங்க, ஃப்ரண்ட்ல வந்தா 6, எப்படியாச்சும் 6 அப்படி போயிருக்கு. அதுல மோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் என்ன பண்ணோம், பியூட்டிஃபுல்லா லைன்லயே போடுற போலிங்க கொஞ்சம் மாத்தின அவே ஃப்ரம் த ஸ்டம்ப்ஸ் லைனை போட்டுட்டு மெதுரோவும் போட ஆரம்பிச்சோம். அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா கரகம் சுத்தி சுத்தி சின்ன கிரவுண்ட்லயே பவுண்டரிக்குள்ள கேட்ச், பாயிண்ட்ல கேட்ச் தப்பா வச்சிருந்தாங்க. அவங்க டெஸ்பரேட் ஆகி அக்ராஸ் ஆட போனாங்க. அந்த அக்ராஸ் தான் டேரல் மிச்சல் ஆடும்போது ஆட வைக்கணும்னு சொன்ன டீசிங்கா. குல்தீப் வாஸ் வெரி வைட்டல். இன்னைக்கு குல்தீப் அதுக்கு டாப் கிளாஸ். மீதி பேர் சரி, அர்ஷித் ராணா வந்து ஒரு அன்டிபெண்டபிளா இருக்கு. இந்த மாதிரி போட்டா ஒண்ணுமே. அண்டு அர்ஷித் ராணான்னு சொல்லிடுறாங்க, ஸ்லோ ரன் ஆஃப் பிரேக் நீங்க போட்டீங்கன்னா அந்த பிச்சில் விக்கெட் அடிக்கலாம் சொல்லிடுறாரு. பட் என்ன பண்றாரு, இந்த எண்டு ஒரு 6 பால் ஆஃப் பிரேக் போட்டு அந்த எண்டு நானே போட்டுறேன்றாரு. கண்டினியூஸா 4 ஓவர் நான் ஸ்லோ ஆஃப் பிரேக்கே போட்டுறேன், ஆஃப் ஸ்பின்னரா ஆடிக்கிறேன்றாரு. அதுதான் இது. என்ன அவங்களோட ரோல்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணும். I just saw 1 Yorker bowled by Arshdeep Singh. Just 1 Yorker today. Arshdeep Singh மட்டும் Yorker போட்டுருக்காரு. வேற யாருக்காசே கிடையாது. ஸ்லோ ரன்ஸ்ல நல்லா பியூட்டிஃபுல்லா போடும், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் ஸ்டில் என்னதான் சுமாரா கூட்டி கழிச்சு பார்த்தாலும் வே அவுட் ஆஃப் தி அதர் டீம்ஸா இருக்கு அவுட்புட். த வே வி ஆர் பெர்ஃபார்மிங் அண்ட் கமிங் பேக் ஃப்ரம் டைவர்சிட்டி. அது கமிங் பேக் ஃப்ரம் அட்வர்சிட்டி ஃபண்டாஸ்டிக்கா பண்றோம். அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரைட் சார், சூப்பர். நம்ம 3வது T20ல பேசுவோம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சூப்பர். மறுபடியும் அடுத்த ஆர்ல இன்னும் நிறைய ஆரோட சந்திப்போம். சூப்பர், தேங்க்யூ.